ஹலோ மக்களே, வெல்கம் டு பொங்கல் சீரிஸ். நாம் இன்றைக்கி கீழ்பாக்கில் இருக்க கெஸ்ட் ஹோட்டலில் தான் பொங்கல் சாப்பிட்டு ட்ரை பண்ணலாம்னு வந்திருக்கோம். இந்த இடத்த பல தடவை கிராஸ் பண்ணும்போதெல்லாம் இங்கே பொங்கல் சாப்பிடணும்னு தோணிட்டே இருந்துச்சு. இன்றைக்கி கடைசியாக வந்துட்டேன். இந்த ஹோட்டல் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஈகா தேட்டர் சிக்னலுக்கும் டெய்லர் ஸ்டோர் சிக்னலுக்கும் இடையில இருக்குது. வாங்க உள்ள போகலாம். ஒரு நார்மல் ஹோட்டலுக்கான ஆம்பியன்ஸ் தான் நான் இங்கே பார்த்தேன். என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் சில பேர் இது வந்து உடுப்பி ஹோட்டல்னு சொன்னாங்க. பட் இது உடுப்பி ஹோட்டலில் நார்மல் ஹோட்டல் தான். இந்த ஹோட்டல் லொக்கேஷனுக்கு நியர்பையில் எதுவும் பெரிய ஹோட்டல் எதுவும் கிடையாது. அதனால் இந்த மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் டைமில் கொஞ்சம் கூட்டமாகவே இருந்துச்சு. ஸோ சீட்டு பிடிச்சிட்டு நாங்கள் உட்காந்துட்டோம், பொங்கல் ஆர்டர் பண்ணிட்டோம். இந்த ஹோட்டலில் நான் ஏசி டைப் ரெஸ்டாரண்ட் மட்டும் இல்லாமல் ஏசி டைனிங் ஹாலும் இருக்குது. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னருக்கு சர்வீஸ் இருக்குது. நம்ம ஆர்டர் பண்ண பொங்கல் சுட சுட வந்துருச்சு. அவர் ப்ரெசென்ட் பண்ண விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. அந்த பொங்கல் மேலே வடைய வச்சு சூப்பராக இருந்துச்சு. அந்த கலர் காம்பினேஷன் பாருங்களேன், ஒயிட் சட்னி, சாம்பார், எல்லோ கலர் பொங்கல், அதுக்கு மேலே கான்ட்ராஸ்ட்டாக வடையோட கலர். மக்களே, இந்த பொங்கல் நல்லா சூடாக இருந்துச்சு. வரும்போதே நல்ல ஃப்ளேவர், அந்த ஸ்மெல் நல்லா தெரிஞ்சிச்சு. அண்ட் இந்த வடை எனக்கு ஏன் தெரில, எல்லா ஹோட்டலும் இவ்வளோ தடிசாக கொடுக்குறாங்க. எப்படி உங்களுக்கு தடிசாக வருதுன்னு தெரில. வீட்டில் செஞ்சால் சின்னதாக தான் வருது. அண்ட் இந்த பொங்கலுடைய கன்சிஸ்டன்சி உண்மையாலுமே ஆன் டாட், அதாவது பர்ஃபெக்டாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். என்ன தெரிகிறது? எனக்கு கேஷ்யூ ரொம்ப பிடிக்குங்க. பொங்கலில் முதல்ல தேடுற விஷயமே முந்திரி இருக்குதா அப்படின்ட்டு தான். பிரியாணிக்கு பீஸுன்ற மாதிரி பொங்கலுக்கு கேஷ்யூ முக்கியம்னு நான் நினைப்பேன். இந்த பொங்கல் வந்து ஒரு தரமான பொங்கல்னே சொல்லலாம். மிளகு, சீரகம், இஞ்சி, கருவேப்பிலை, பெருங்காயம் எல்லாமே சேர்த்துருந்தாங்க. குறிப்பாக நெய் இருந்துச்சுங்க. எல்லாத்தோட முக்கியமானது பொங்கல் சூடாகவும் சுவையாகவும் மட்டும் இல்லாமல் அதனுடைய கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கணும். இந்த பொங்கல் ஒரு பர்ஃபெக்ட் கன்சிஸ்டன்சியில் இருந்துச்சுன்னே சொல்லலாம். நீங்கள் ஹாட் சிப்ஸ் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அந்த பொங்கல் ஒரு மாதிரி கஞ்சி பொங்கல் மாதிரி கொடுத்துட்டாங்க. இந்த பொங்கல் அப்படி இல்லைங்க. நல்ல கன்சிஸ்டன்சியாக, நல்ல நெய் போட்டு, நல்ல மணமாகவும், எல்லா இன்க்ரீடியன்ஸும் சேர்த்து அதனுடைய வாசமும் குறையாமல் நல்லா இருந்துச்சு. காலையில் பசியில் வரும்போது சுட சுட பொங்கல் எடுத்து மொதவாய் வைக்கும் போதே நம்மளுக்கு வாவ் அப்படின்னு தோணணும். அதுதான் பொங்கல் அண்ட் சட்னியோட காம்பினேஷனில் இருக்கிற மேஜிக். உங்களில் எத்தனை பேர் நான் சொல்கிறேன் இந்த விஷயத்தோடு ஒத்து போகிறீங்க? அதாவது பொங்கலுடைய டேஸ்ட் எப்படி இருக்கணும், கன்சிஸ்டன்சி எப்படி இருக்கணும்னு நான் சொன்னேன். அதை நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். யாருமே கமெண்ட் பண்ண மாட்டேன்றீங்க. கமெண்ட் பண்ணுங்கள். நானும் எத்தனை தடவை கேட்டு பார்த்துட்டேன். யாரும் 1-2 பேர் தான் பண்ணுறீங்க. எல்லோரும் பிஸியாக இருக்கீங்க போல். மக்களே, நாங்கள் எந்த ரிவ்யூவாக இருந்தாலும் நாங்கள் ஓப்பனாக சொல்லிவிடுவோம். அந்த மாதிரி இந்த ஃபுட்டில் இந்த வடை அந்த அளவுக்கு எங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை. ஏன்னா இந்த வடை கொஞ்சம் ஆயிலியாகவும் இருந்துச்சு, கிறிஸ்பியாக இருந்தது, சூடாக இருந்தது. ஆனால் உப்பு சப்பு இல்லாமல் கொஞ்சம் காரமும் கம்மியாக, அந்த அளவுக்கு ஒரு வடைக்கான டேஸ்ட் எங்களுக்கு இதில் ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஹோட்டல் டேபிளில் நீங்கள் தேங்காய் சட்னி, கார சட்னி, புதினா சட்னி வச்சு பார்த்துருப்பீங்க. அந்த இந்த ஹோட்டலில் வடகரி வைக்கிறாங்க. அதுவும் காசுக்கு கொடுக்குற வடகரியை. ஃபைனலாக பொங்கலோடைய ரிவ்யூக்கு வந்துடலாம். 10க்கு 7 தரலாம். 80 ரூபா இந்த பொங்கலோடைய ரேட்டு. தாராளமாக வாங்கி சாப்பிட்லாங்க. இந்த ஹோட்டலுக்கு வந்தீங்கன்னா ட்ரை பண்ணுங்கள்.